வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி டின்னர் ரெசிபிக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கோதுமை ரவை வச்சு ஒரு கிச்சடி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு பீன்ஸு, கேரட்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அது முளைக்கட்டினது கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் கோதுமை ரவை ரேஷனில் வாங்கினது தான், நல்லா கழுவிட்டு காய போட்டு மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் கோதுமை ரவை நல்லது தான். அது அரை ஸ்பூன் நெய்யில் நல்ல கோதுமை ரவை அந்த மணம் வர்ற மாதிரி நல்லா வறுத்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகா வத்தல், வெங்காயம், கொஞ்சம் இந்த பச்சை பட்டாணி முளைக்கட்டினதையும் வச்சுருந்தேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா முதல்ல கிண்டிட்டு, அடுத்து பீன்ஸு, கேரட்டு, ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கூட நான் ஒரு டம்ளர் அந்த ரவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன். நல்லா குழையிறதுனால கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுனால டக்குன்னு வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு ஒரு ரெசிபி ஒரு கிச்சடி செஞ்சாச்சு. கூட சாம்பார் இருந்துச்சு. குழந்தைங்க எடுத்து விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றியிருந்தேன். ஃபஸ்ட்டு கோதுமை ரவை உப்புமாவாக வேண்டான்னு சொன்னாங்க. அந்த நெய் ஊற்றிட்டு மனத்துக்கு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோம். நல்ல டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்டாங்க. 2 முந்திரி பருப்பு குழந்தைங்களுக்காண்டி போட்டிருந்தேன். கூட சாம்பாரும் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு டக்குன்னு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியானதும் கூட நைட்டு நம்மளுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கூட சாம்பாரும் இருந்துச்சு.